தோ இவன்லாம் ஹீரோவான்டா ஐயோ அப்படின்னு இங்க ஒரு ரிச்சாக்காரண்ணா செம்மையா கலாச்சிட்டாரு. ரொம்ப அசிங்கமா போச்சு. இப்போ அந்த அண்ணாவை அங்க நீ திரும்ப பார்த்தா என்ன சொல்லுவ? நீங்க கலாச்சிட்டு போன உடனே அழகா ஒரு பொண்ணு வந்து ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு போச்சுன்னு சொல்லுவேன். இப்பதான் புதுசா சினிமாக்குள்ள வந்திருக்கேன். எனக்கு நிறைய கனவு இருக்கு. ஆனா நீ அங்க இதெல்லாம் சாதிச்ச ஒருத்தனா கெத்தா நிக்கிற. அங்க நிக்கிற உனக்கு வேற ஏதாவது கனவு இருக்கா? இருக்கு, நிறைய இருக்கு. அந்த டைம்ல நான் நேஷனல் அவார்டு வாங்கினேன்னு சொன்னா எல்லாம் சிரிச்சிருப்பாங்க, கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ இருக்கிற கனவையும் அதே மாதிரி அமைதியாக மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அடிச்சுட்டு பேசுவோம். நம்ம பாட்டுன்னு ஓம் நமச்சிவாயான்னு இருக்கோம். ஆனா கோலிவுட்ல எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம கணக்குலயே எழுதுறானுங்களே. இதெல்லாம் இவ்வளோ வருஷமா எப்படி சமாளிக்கிற? பசங்களாம் சோகமா இருக்கிறப்போ உன்னோட மோட்டிவேஷன் ஸ்பீச் தான் கேட்குறாங்களாம். ஆனா நீ சோகமா இருக்கிறப்போ யார் பேசுறதை கேட்ப? நான் ஓம் நம சிவாயன் சாண்ட் தான் கேட்பேன், மெடிடேட் பண்ணுவேன். அவ்வளோதான். அவ்வளோ ஈஸியாக நம்ம சோகமும் ஆகிட மாட்டோம். நான் தான் சொன்னேன்ல, சந்தோஷம் உள்ளதாக இருக்கு.